சந்தோஷமா சத்தமா ஒரு 3 அல்லேலூயா சொல்லுவோமே. இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய். பைபிள்ல மத்தேயு எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்துல இயேசு உயிர்த்தெழுந்தாருங்கிற செய்தியை முதலாக தேவதூதன் அறிவிக்கிறார். அந்த செய்தியை அறிவிச்ச உடனே அந்த அதிகாரத்தில் எழுதியிருக்கு, மகா சத்தத்தோடு சந்தோஷத்தோடு அந்த செய்தியை அறிவிக்க புறப்பட்டாங்களாம். எப்படிப்பட்ட சந்தோஷமா? சொல்லுங்க சொல்லுங்க பார்ப்போம். மகா சந்தோஷத்தோடு. சந்தோஷம் அப்படின்னா அது ஒரு லெவல், மகா சந்தோஷம்னா அது வேற லெவல். அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். மகா சந்தோஷம். ஏன் அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பைபிள்ல எழுதியிருக்கு, எம்மாவூர் அப்படிங்கிற ஊர்ல அந்த சீஷர்கள் நடந்து போகும்போது துக்கத்தோடு அவங்க போனாங்க அப்படின்னு பைபிள்ல இருக்கு. இயேசு அவர்களோடு இணைந்து கேட்கிறார், ஏன் துக்கத்தோட போறீங்க அப்படின்னு. உமக்கு தெரியாதா, இந்த இயேசு என்கிறவர் எங்களை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் நம்பி இருந்தோம், இன்னைக்கு அவர் இறந்து 3 நாள் ஆயிடுச்சு அப்படின்னு துக்கத்தோடு போனாங்க. யோசித்து பாருங்க, துக்கத்தோடு இருந்த இனி நம்முடைய எதிர்காலம் என்ன? இந்த இயேசு நம்மளை ரட்சிப்பார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை வாழ வைப்பார், நான் வாழ்க்கையில நல்லா வந்துருவேன்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு துக்கத்தோடு இருந்தவர்களுக்கு இப்போ ஒரு செய்தி வருகிறது. அவர் கல்லறைக்குள் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்தார். ஹல்லேலூயா. உடனே பாருங்க, துக்கம் எல்லாம் எங்க போனுச்சுன்னு தெரியல. பைபிள்ல எழுதியிருக்கு, சந்தோஷம் என்று எழுதப்படாமல் மகா சந்தோஷம். அதை வாசிங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28வது அதிகாரம் 8வது வசனம். அவர்கள் பயத்தோடும் மகா சந்தோஷத்தோடும். என்ன போட்டிருக்கு? மகா சந்தோஷம். சொல்லாம நான் விடவே மாட்டேன். சொல்லுங்க பக்கத்துல திரும்பி சிரிச்ச முகமா, இன்னைக்கு நம்ம எப்படி இருக்க வேண்டிய நாள்? மகா சந்தோஷமா. சொல்லுங்க, எப்படி இருக்க வேண்டிய நாள்? மகா சந்தோஷத்தோடு கல்லறையை விட்டு சீக்கிரமாய் புறப்பட்டு அவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்க ஓடினார்கள். அல்லேலூயா. அந்த மகா சந்தோஷத்தோட முதல் பாடலை பாடி ஆண்டோட நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே அல்லேலூயா, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே. படுவோமா? உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிருடன் எழுந்த மீட்பரேசு சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. கல்லறை திறந்திடவே, கடுப்பேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடுப்பேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் எழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, மீட்பரேசன் சொந்தமானாரே, உயிருடன்
எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. மரித்தவர் மத்தியிலே தேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே. நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. எம்மாவுள் சீடர்களில் எல்லா மனையிருள் நீக்கினாரே. எம்மாவுள் சீடர்களில் எல்லா மனையிருள் எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லை இல்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் எல்லை இல்லா பரமானந்தமே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. கைத்தட்டி எல்லாரும். உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. அந்த சரணத்தை பாருங்களேன். எம்மாவூர் சீசர்களின் எல்லாம் சொல்லுங்க பார்ப்போம். இப்படி கை வச்சு சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நிறைய பேரு மகிழ்ச்சியா சந்தோஷமா இருக்க முடியாததற்கு என்ன காரணம்னா, இருட்டு எங்க இருக்கு சொல்லுங்க? மனசுல. கிறிஸ்தவ வாழ்க்கை எப்ப மனசு புதுசாகுதோ அப்பதான் நீங்க வாழ்ந்திருக்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்க பாருங்க. மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம மனசை புதிதாக்குறது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த வேத வசனம் தான். அல்லேலூயா. வேற எதுவும் உங்க மனசை என்ன செய்ய முடியாது, புதிதாக்க முடியாது. எம்மாவூர் சீசர்களின் எல்லாம் மன இருள் நீக்கினாரே. அன்னைக்கு நீக்கினது மட்டுமல்ல, என்ன போட்டிருக்கு? என் மன கலக்கங்கள் நீங்கினதுனாலே எல்லையில்லா பரமானந்தமே. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எம்மாவூர் சீசர்களின் எல்லாம் மன இருள் நீக்கினாரே. எம்மாவூர் சீசர்களின் எல்லாம் மன இருள் நீக்கினாரே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே எல்லையில்லா பரமானந்தமே. எம்மன கலக்கங்கள் நீக்கினதாலே
இல்லையில்லா பர ஆனந்தமே தாரே அல்லேலூயா ஜெயித்தலும் தாரே உயிருடன் எழுந்த இன்பகேசுயன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த இன்பகேசுயன் சொந்தமானாரே உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே கருசேவர்கள் பயந்திடவே கல்லறை திறந்திடவே கருசேவர்கள் பயந்திடவே உயிர்த்தெழுந்தாரே வல்லபிதாவின் செயலிதுவே வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே வல்லபிதாவின் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த இன்பகேசுயன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த இன்பகேசுயன் சொந்தமானாரே மரணமே கூறெங்கே மரணமே கூறெங்கே ஜெயமெங்கே சாவையும் நோயையும் பேயையும் செய்தான் சதையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் செய்தான் சதையோரே துதி சாற்றிடுவோம் சாவையும் நோயையும் பேயையும் உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த இன்பகேசுயன் சொந்தமானாரே உயிருடன் எழுந்த இன்பகேசுயன் சொந்தமானாரே சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். இன்னைக்கு மனுஷன் பயப்படுறது இது எதுக்குதான்? இந்த மூணு தான். ஐயோ சாவு வரப்போகுது, சாவு வரப்போகுது. 90 வயசு தாத்தாவும் எப்படியாவது என்னை காப்பாத்துறீங்கன்னு தான் டாக்டர்கிட்ட சொல்லுவார். அல்ல சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா சாவு எதை கொடுக்குதுங்க?
பயத்தை. அடுத்து என்னதுங்க? நோய். ஒருவேளை கேன்சரா இருக்குமா? திடீர்னு உடம்பு வெயிட் எல்லாம் குறையுது. அடுத்த பயம் என்னதுங்க? பேய். அதோ இருட்டுல ஏதோ தெரியுது. பேய் இப்ப இருட்டுல எல்லாம் இருக்கிறது இல்ல. கையை உயர்த்தி சத்தமா இல்ல சொல்லுங்க. பைபிள்ல சொல்லுது, சாத்தான் இருட்டின் வேஷத்தை போட்டுக் கொள்ளுகிறது இல்ல. பைபிள்ல எழுதியிருக்குங்க, சாத்தான் எதை செய்யறானா? ஒளியின் தூதன் வேஷத்தை. கைகளை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுங்களேன். இது மூணுத்தையும் என் தகப்பனாகி இயேசு ஜெயித்தார். கையை உயர்த்தி ஒரு அலையிலூயா. நல்லா பாடுவோமா சந்தோஷமா? மரணமே கூறெங்கே ஆகாத முத்தையம் எங்கே, மரணமே கூறெங்கே ஆகாத முத்தையம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் செய்தான் சபையோரே துதி சாற்றுவோம், சாவையும் நோயையும் பேயையும் செய்தான் சபையோரே துதி சாற்றுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. மரணமே கூறெங்கே மரணமே கூறெங்கே ஆகாத முத்தையம் எங்கே, சாவையும் நோயையும் பேயையும் செய்தான் சபையோரே துதி சாற்றுவோம், சாவையும் நோயையும் பேயையும் செய்தான் சபையோரே துதி சாற்றுவோம். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சுயன் சொந்தமானாரே. 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 சொல்லுங்க. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. திரும்பவும் உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே. இது எப்ப சாத்தியம்? இயேசு நம்முடைய சொல்லுங்க சொந்தமானாரே. கேட்கிறவங்கள பார்த்து, இயேசு சொந்தமாயிருக்கிறாரா? மாத்திரையாய் மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற வரைக்கும் நோயாளிக்கு சுகம் இல்லை. அது வீட்டுக்கு வரணும், அதை வாயில போட்டு என்ன செய்யணும்? விழுங்கணும், அது உடம்போட கரையணும், அது நோயில் இருந்த சுகத்தை தாங்க. கையை உயர்த்தி வரல இல்லையா?
நிறைய பேருக்கு இயேசு சொந்தமாகி இருப்பாரு. எத்தனை பேர் அதை சந்தோஷமா நினைக்கிறீங்க? பாடுவோமா? கைத்தட்டி பாடுவோமா? மரணமே கூறுங்கே, மரணமே கூறுங்கே, சாமையும் நோயையும் பேயையும் செய்தார். சபையோரே சாற்றிடுவோம். சாமையும் நோயையும் பேயையும் செய்தார். சபையோரே சாற்றிடுவோம். உயிரெழும் நாளே, அல்லேலூயா, ஜெயந்தேலும் நாளே. உயிருடன் எழுந்த இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த இயேசுவின் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த சொல்லிக்கொள்ள சொல்லிக்கொள்ள
நாமத்தை உச்சரிங்க. நாமத்தை நல்லா உச்சரிங்க. இன்னைக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். ஆனா இருளை நீக்குவார். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை
விட யாரும் இல்லை. சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே, 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 எல்லாம் இயேசுவே, 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 சத்தத்தோடு ஒரே ஒரு விசை அல்லேலூயா. அவரை சொந்தமாக்கி கொள்ளணும். அல்லேலூயா. அந்த சொந்தத்தை எக்காரணத்தை கொண்டு இழந்துடக்கூடாது. சொந்தமாக்கி கொள்ளாத ஆளு சொந்தமாக்கி கொள்ளணும். சொந்தமாக்கி கொண்டவர்கள் எந்த நிலைமையிலும் எதற்காகவும் யாருக்காகவும் என்ன செய்யக்கூடாது? சத்தமா சொல்லுங்க, இழந்துடக்கூடாது. அவரை சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது உனக்கு என்ன வேணும்? அல்லேலூயா. உனக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும்? என்ன நன்மை வேண்டும்? நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாய். அல்லேலூயா. நீங்க நினைச்ச மாதிரி இல்லை. எனக்கு ஆமா, இயேசுங்கிற சொந்தத்தை என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? பக்கத்துல கை பிடிச்சு சொல்லுங்க, எந்த சொந்தத்தை வேணாலும் நீ இழந்துரு. யாரை இழந்துராத? இயேசுங்கிற சொந்தத்தை இழந்துராத. இயேசுவை சொந்தமாக்கி கொள்ளும் பொழுது வேண்டான்னு போன ஆளெல்லாம் நம்மளை தேடி வரும். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நம்ம தான் உதைச்சு தள்ளணும். அதெல்லாம் கர்த்தர் நம்மளை அப்படி நடத்துவார், ஆசீர்வதிப்பார்.